பல யூடியூபர்ஸ் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. அவர்கள் ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள், நகைகள் போடுகின்றார்கள், கார்கள் வைத்திருக்கின்றார்கள், அதை தவிர புதிதாக ஆடைகளை அவர்கள் அணிகின்றார்கள் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அதனையே வைத்தே அவர்கள் கள்ளர்கள், பொய்யர்கள் என்கின்ற விமர்சனத்தை பலர் எழுப்பி வருகின்றார்கள். எனவே இங்கே கருத்து எனப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது, அதனை தாண்டி தனிப்பட்ட தாக்குதல் எனப்படுகின்ற விடயம் இருக்கின்றது. எனவே இந்த உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவு செய்கின்ற இவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்த சமூகத்திலே இருக்கலாம், ஆனால் அது வேறொரு பார்வை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் அவர்களை இலக்கு வைத்து இப்படியான விடயங்கள் தொடர்பாக பேசுவது என்பது எவ்வளவு சரியான விடயம் என்பது தொடர்பாகவும் இங்கு நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு புறம் முற்றுமுழுதாக அவர்களை எதிர்த்து வருகின்றார்கள், இன்னொரு புறம் முற்றுமுழுதாக அவர்களை ஆதரித்து வருகின்றார்கள். இதனால் இந்த சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. அதை தாண்டி விமர்சனங்கள் என்பது அவர்கள் பயணிக்கின்ற பாதையிலே சில விடயங்களை திருத்திக் கொண்டு அவர்கள் அதை நோக்கி பயணிக்கின்ற வகையில் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை முடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எந்த விமர்சனமும் இருக்கக்கூடாது. எனவே நடுநிலையாக எனது பார்வையாக இதனை முன்வைக்கின்றேன். இதில் உள்ள கருத்துக்கள் சரியா பிழையா என்பதை நீங்களே கூறுங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கின்ற போது யாருமே சரியாக கருத்துக்களை முன்வைக்கவில்லை. ஆகையால் இந்த விடயங்கள் தொடர்பாக சரியாக மனம் விட்டு பேசுவோம் என்கின்ற வகையிலே இந்த விடயத்தை, இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். வாருங்கள் இதற்குள் விரிவாக போகலாம். உண்மையிலே உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவு செய்கின்ற இந்த யூடியூபர்களை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியுமா என்று கேட்டால் பெரிதாக தெரியாது. ஆகவே இவர்களுக்கும் எனக்கும் பழக்கம் அல்லது இவர்களுக்கு ஆதரவாக இந்த காணொலியை நான் பேச வருகின்றேன் என்கின்ற முடிவுக்கு யாருமே வர தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் மீது எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கின்றது, அதனை நான் முன்வைத்திருக்கின்றேன். அதனை தாண்டி கொலை மிரட்டல் கூட எனக்கு விடுத்திருக்கின்றார். நான் உண்மையிலே கதைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு எதிராகத்தான் கதைக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலிருந்து கதைக்கின்ற போது மக்களுக்கு விரோதம் இல்லாமல் கதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே இருக்கின்றது. அந்த வகையில் தனிப்பட்ட பகை, தனிப்பட்ட நட்புகளை தாண்டி பேச வேண்டிய பல விடயங்களை இங்கு பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. சுமார் 8 வருடங்களாக இந்த ஊடகத்துறையிலே பயணிக்கின்றேன். பல அச்சுறுத்தல்கள், பல கொலை மிரட்டல்கள், பல பாராட்டுகள், பல அவமானங்கள் வந்து அனைத்தையுமே நான் பார்த்திருக்கிறேன். எதையுமே நான் பெரிதாக எடுக்கவில்லை. அவர்கள் வழியிலே அவர்கள் ஆதங்கம் தீரும் வரைக்கும் அவர்கள் மிரட்டினாலும் சரி, பேசினாலும் சரி அப்படியே விட்டு விடுவேன். அது தொடர்பாக நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க போவதும் இல்லை, அது தொடர்பாக அலட்டிக் கொள்வதும் இல்லை. காரணம், இதற்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டு அல்லது இதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிக் கொண்டு இருக்க முடியாது. அவர்களும் ஏதோ ஒரு கோபத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், மனதளவில் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அதன்படி ஆதங்கத்தை கொட்டுகின்றார்கள் என்று விட்டு விடுகிறேன். அந்த வகையில் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அனைவரையுமே நான் முடித்து விட வேண்டும் அல்லது அவர்களை கொண்டு சிறையிலே அடைக்க வேண்டும் அல்லது அவர்களின் எதிர்காலத்தை பாதிப்படைய வேண்டும் அல்லது அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நான் நினைப்பதே இல்லை. ஏனென்றால் அனைவருமே தமிழர்கள். அந்த வகையில் சில தவறுகள் விடுகின்ற போது அதை திருத்தி சரியான பாதையில் பயணிக்க வைக்க வேண்டும். அதற்கான சிறு முயற்சியாக என்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் முன்னெடுக்கின்ற இந்த ஊடகத்துறையிலே நான் செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நோக்கமாக கொண்டுதான் நான் செய்கின்றேன். வெளியிலே அது எப்படி புலப்படுகின்றது, வெளியிலே நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பட்சத்தில் அதை திருத்திக் கொள்வதற்கும் நான் முயற்சிகளை செய்கின்றேன். சரி, இப்போது விடயத்துக்கு வருவோம். இந்த யூடியூபர் தொடர்பாக நான் பேச போகின்றேன். உண்மையிலே இன்று உதவி செய்கின்ற யூடியூபர் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றார்கள், அதாவது பிரபலமாக இருக்கின்றார்கள். எனவே இதிலே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உதவி வீடியோ போடுவது தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. நானும் இதற்கு முதல் போட்ட வீடியோவில் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றேன். அதனை கடந்து விமர்சனங்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பயணிக்கின்ற போது அவர்களை திருத்துகின்ற வகையிலே இருக்க வேண்டும். உங்களது காணொலிகளில் சிறுவர்களை நீங்கள் நேரடியாக காட்டுகின்றீர்கள், அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இல்லது அனைவரது முகத்தை நீங்கள் காட்டுகின்றீர்கள், அது அவர்களின் தனிப்பட்ட தன்மானத்தை பாதிக்கின்ற வகையில் இன்று இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகையால் அது தொடர்பாக ஒரு மாற்று வழியை தேட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்று போடுகின்ற காணொலிகளை வந்து ஒரு 3 மாதத்துக்கு பின்னர் அழித்து விடுங்கள். அதாவது போட்ட உடனே அதிகளவான வியூவர்ஸ் வரும், அதற்கான பணம் வரும். பணம் வந்தால் கூட அந்த காணொலிகளை அழித்து விடலாம். ஆனால் அந்த காணொலிகள் இருந்தால் அதற்கு பிறகாக 1-2 பேர் அதை பார்க்கின்ற போது கொஞ்சம் அதிகமான பணம் வரும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த காணொலிகளை அழித்து விடலாம் என்று கூறலாம். அதை தாண்டி நீங்கள் கதைக்கின்ற தொனி வந்து நக்கல் அடிப்பது போல பார்க்கின்ற எங்களுக்கு தெரிகின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் பார்க்கின்ற எங்களுக்கு தெரிகின்றது. அதில் சில மாற்றங்களை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆகவே இப்படி அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டலாமே தவிர தனிப்பட்ட ரீதியில் ஒருவரை தாக்குவது என்பது எவ்வாறான விடயம் என்பது எனக்கு உண்மையிலே புரியவில்லை. காரணம், இவ்வாறு ஒருவரை இலக்குவது, அதாவது எத்தனை பேர் உதவி வீடியோ போடுகின்றார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு 3 பேரை மட்டும் வைத்து அவர்களை மட்டுமே இலக்கு வைத்து பேசுவது அல்லது அதனை தாண்டி சில பேரையும் இலக்கு வைத்து பேசுவது என்பது சரியான விடயமாக இல்லை. அதனை தாண்டி உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் மீது சிலருக்கு ஆதங்கம் இருக்கின்றது,
பலருக்கு பொறாமை இருக்கின்றது. இந்த ஆதங்கத்திற்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால், உண்மையிலே ஒரு ஊடகவியலாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு அது நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். இந்த ஊடகத்துறையிலே செயற்படுகின்றோம், எவ்வளவு அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆனால் பெரிய அளவில் எங்களுக்கான சம்பளமும் இல்லை, அதேவேளை எங்களுக்கு புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவும் இல்லை. ஒரு காலத்தில் கூட ஒரு பரிசு பொருட்களை கூட அனுப்பியதில்லை. ஆனால் சமூகத்துக்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது சுமார் 2 வருடங்கள் 3 வருடங்கள் இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுவிட்டு அவர்கள் அதிகளவான வருமானத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் வருகின்றது, அவர்கள் காரிலே திரிகின்றார்கள், அவர்கள் நகையை போடுகின்றார்கள், வீடுகள் கட்டுகின்றார்கள். ஆகையால் சமூகத்துக்காக உழைக்கின்ற எங்களை விட அவர்களுக்கு இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு வருமானங்கள் கிடைக்கின்றது, இவ்வளவு பரிசுகள் கிடைக்கின்றது என்கின்ற ஆதங்கம் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுக்கும் இந்த சமூகத்தை நேசிக்கின்றவர்களுக்கும் இருக்கின்றது. இது ஆதங்கம். இன்னொரு பக்கம் பலருக்கு பொறாமை இருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், இவன் நேற்று வாட்டாவோடு சேர்ந்தவன் இன்னொன்று நகை போட்டுக் கொண்டு திரியலாம், இவன் நேற்று சைக்கிளில் சேர்ந்தவன் இன்னொன்று காரிலே போகலாம் என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பொறாமையில் அவர்களை பேசுவதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இதிலே நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் வாட்டாவோடு தெரிந்தால் அவர் அப்படியே தெரிய வேண்டும், அல்லது ஒருவர் மோட்டார் சைக்கிள் தெரிந்தால் அவர் அப்படியே தெரிய வேண்டும், சைக்கிளில் தெரிந்தால் அப்படியே தெரிய வேண்டும், அவர்கள் நல்லாவே வரக்கூடாது என்றெல்லாம் நினைப்பது என்பது மிக மிக தவறு. அதனை தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள். அதாவது கார் எடுப்பதற்கு பணம் அனுப்பினாலும் சரி, அல்லது நகைகளை பரிசாக கொடுத்தாலும் சரி, அல்லது ஆடைகளை பரிசாக கொடுத்தாலும் சரி, அல்லது வீடு கட்டுங்கள் என்று காசு கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் புலம்பெயர் தமிழர்கள் விரும்பி கொடுக்கின்ற நிதி தொடர்பாக யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. ஒருவர் அவரது காணொலியை பார்க்கின்றார், அவரை பிடித்திருக்கின்றது, அவருக்கு இந்தா நீ கார் எடுத்து ஓடு, இந்தா நீ நல்ல ஆடையை எடுத்து போடு, இந்தா நீ வீட்டை கட்டணம் கொடுக்கின்ற போது அதை நாங்கள் கேள்வி எழுப்ப முடியாது. ஆகவே விமர்சனத்தை முன்வைக்கலாம். அதனை தாண்டி அவர்களை நாங்கள் கள்ளர்கள் பொய்யர்கள் என்று கூற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் என்ன விடயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் போட்ட அந்த காணொலியை பார்த்துவிட்டு அவர்களிடம் இந்த பணத்தை கொடுங்கள் என்று இவர்களுக்கு கொடுத்தால் பிறகு அந்த பணத்தை கொடுக்காமல் இவர்கள் வைத்திருந்து அது தொடர்பாக எனது பணம் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைப்பார், ஒருவர் வழக்கொன்றை போடுவார், அல்லது போலீசிலே முறைப்பாடு செய்வார் என்று சொன்னால் விமர்சிக்கலாம். இவர் அனுப்பிய காசை இவர் எடுக்கின்றார், ஒரு புலை விடுகின்றார், இவர் கள்ளர் தான், இவர் இப்படி செய்யலாமா என்கின்ற கேள்வியை எழுப்புவதற்கு நியாயம் இருக்கின்றது. இவ்வாறு பல முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்ற போது அது இவர்கள் ஒரு ஓட்டு மாடி செய்கின்றார்கள் என்பது உறுதியாகும். ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் எந்த உதவி செய்த யூடியூபருக்கும் முன்வைக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. அப்படி ஒரு ஆதாரத்தை முன்வைத்தும் யாருமே விமர்சிக்கவில்லை. அதனைத்தானே பொதுவாக கள்ளர்கள் என்று விமர்சிக்கின்ற போக்கு இருக்கின்றது. அது அவர்கள் வளர்ச்சி மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி அல்லது பொறாமை, எரிச்சல், ஆதங்கம் என்று வகைப்படுகின்றது. அதனை தாண்டி ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும். இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு வேலை இல்லை, இவர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள் என்ற விமர்சனம் இருக்கின்றது. அது உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய கருத்து. ஆனால் அவனை கடந்த இந்த உதவி செய்கின்ற யூடியூபர்ஸுக்கு மட்டுமா இந்த புலம்பெயர் தமிழர்கள் காசு அனுப்புகின்றார்கள், பரிசுகளை அனுப்புகின்றார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்று தேர்தல் வருகின்ற போது எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் பணம் அனுப்புகின்றார்கள். இன்று ஊரை சுட்டி காட்டுகின்ற வகையில் காணொலி பதிவு செய்கின்ற யூடியூபர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல யூடியூபர்ஸுக்கு ஐபோன் வேணுமா, காசு வேணுமா, ஆடை வேணுமா பல விடயங்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியே சொல்லுவதும் இல்லை, வெளியே அந்த விடயங்களை கொண்டு வருவதும் இல்லை. ஆனால் அவர்கள் வீடு வாங்கி இருக்கின்றார்கள், நகைகள் வாங்கி இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படையாக போட்டு தெரிந்ததும் இல்லை. எனவே இது வெறுமனே உதவி செய்த யூடியூபர்ஸுக்கு மட்டும்தான் புலம்பெயர் தமிழர்கள் அன்பளிப்புகளை கொடுக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பல யூடியூபர்ஸுக்கு கொடுக்கின்றார்கள், அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கின்றார்கள், பல துறை சார்ந்த நபர்களுக்கு, அவர் விரும்பியவர்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கின்றார்கள். ஆனால் அது பெரிய அளவிலே வெளியே தெரிவதில்லை. அதை தாண்டி வெறுமனே அவர்கள் நல்லா இருக்கின்றார்கள் என்பதற்காக ஒரு விமர்சனத்தை முன்வைப்பது என்பது தனிப்பட்ட தாக்குதலாக நான் கருதுகின்றேன். அந்த விடயத்தை நான் ஏற்கவில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் செய்கின்ற அனைத்துமே சரி என்றும் நான் சொல்லவில்லை. அது தொடர்பாக நானே பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள், அதாவது கள்ளர்கள் பொய்யர்கள் என்ற ஒருவர் மீது வைக்கின்ற போது ஆதாரத்துடன் முன்வைத்தால் சரியாக இருக்கும். அதுதான் சரி. அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, அவர்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களின் மனமும் நாளை புண்படும். எனவே அது தொடர்பாக நீங்க சிந்தியுங்கள். நாளை நீங்களும் வளர்ந்து நல்ல இடத்துக்கு வரலாம். அது ஏதோ ஒரு விடயம் அவர்களுக்கு நடக்கின்றது, அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அல்லது அவர்களது காலப்படி அவர்கள் நல்லா வரலாம் என்று இருக்கலாம். இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு அது கிடைக்கிறது. ஒருவனுக்கு கிடைக்கணும் என்று இருந்தால் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம். அப்படியே அதை கடந்து விடுவதுதான் சரியானதும் கூட. அதை தாண்டி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வையுங்கள், விமர்சியுங்கள், உதவி செய்கின்ற விடயத்தை இப்படி செய்யலாம் என்று சொல்லுங்கள், தேவையற்ற விடயங்களுக்கு தலையை போட வேண்டாம் என்று சொல்லுங்கள், அதையெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் சில விடயங்கள் சொல்லுகின்ற போது பொதுவாக சொல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆதாரங்களை முன்வைத்து சொல்லுகின்ற போது அது தொடர்பாக நானே செய்தி வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த விடயத்தை நடுநிலையாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பார்வையிலே நான் அந்த காணொலியை போடுகின்றேன். ஏனென்றால் ஒருபுறம் அவர்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருபுறம் கண்மூடித்தனமாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதரிப்பவர்களும் ஒரு நியாயம் இல்லாமல் ஆதரிக்கின்றார்கள், எதிர்ப்பவர்களும் ஒரு நியாயம் இல்லாமல் ஆதரிக்கின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்திப்பது நல்லது. நான் இதை நீங்கள் செய்யுங்கள், இல்லை செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள், நம்புங்கள் எல்லாம் சொல்லவில்லை.
இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது, நடுநிலையாக இருந்து பார்க்கின்ற போது இப்படி தோன்றுகின்றது, அதை முன்வைக்கின்றேன். இது சரியா பிழையா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக் கொள்வதற்கு அல்லது ஏற்றுக்கொண்டு அது தொடர்பாக பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்காகத்தான் சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன். ஆனால் கடந்த இன்னொரு விடயம் நீங்கள் கேட்கின்றீர்கள், இந்த யூடியூபர்ஸ், அதாவது பொதுவாக அனைவருமே சொல்லுகின்ற இந்த யூடியூபர்ஸ் இவர்கள் பேசுகின்றார்கள், பேசுகின்ற போதே அதை விட்டு போகின்றார்கள் இல்லை, உண்மையிலே இவர்கள் ஓட்டு மாடி செய்யவில்லை அதை விட்டு போலாம் தானே, உதவி செய்கின்ற வீடியோ போடாமல் வேறு வீடியோக்களை போட்டு விட்டு நகரலாம் தானே என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. உங்கள் பக்கத்திலிருந்து பார்க்க நியாயமானதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது ஒரு விடயம் தோன்றுகின்றது, அவர் உதவி செய்கின்ற காணொலி போடுகின்ற போது அந்த காணொலிகள் மிகவும் நன்றாக ஓடுகின்றது, அதிக வியூவர்ஸ் வருகின்றது, அது மூலமாக அவர்களுக்கு வருமானம் வருகின்றது, அதாவது யூடியூப் மூலமாக வருமானம் வருகின்றது. அதனால் இந்த துறையில இருக்கின்றார்கள். அதை விட அவங்க ஆதரிக்கின்ற பலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் இதனை விட்டு நீங்க விலக வேண்டாம், விமர்சனத்துக்கு அஞ்ச வேண்டாம் சொல்லுகின்றவரும் இருக்கின்றார்கள். ஆகவே வீடியோக்கள் ஓடும், அதை விட பலர் ஆதரிக்கின்றார்கள், சிலர் இருக்கின்றார்கள். எனவே இந்த இதிலிருந்து விலகுவதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு விடயம் இருக்கின்றது, அவர்களது விருப்பம். அவர்கள் இதை விட்டு போனால் வீடியோ ஓடாது அல்லது அடுத்த கடமை என்ன செய்வது என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து இவர்களுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது. கொஞ்சம் சிந்தித்து விமர்சனங்களை ஏற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள், அதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு போங்கள். பலர் செய்கின்ற உதவிகளிலும் அந்த காணொலிகள் பதிவு செய்யப்படுகின்றது. எனவே ஊடகங்கள் செய்யும் போது அமைதியாக இருந்தவர்கள் ஏன் யூடியூபர் செய்கின்ற போது இவ்வாறு பேசுகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஏன் அதிகளவான எதிர்வினைகளை ஆற்றுகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. எது எப்படியோ அன்று நடந்தாலோ அல்லது இன்று நடந்தாலோ அது ஒரு புலை இருக்கின்றது. அதாவது இந்த காணொலியை வெளிப்படையாக பதிவு செய்வது என்பது ஒரு புலையான விடயமாக இருக்கின்றது. அது ஒரு தன்மானத்தை பாதிக்கின்ற வகையில் இருக்கின்றது. அது உதவி செய்கின்ற போது மற்றவர்களை நக்கலடிக்கின்ற போது அதனை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேறு வழி இல்லை, உங்களிடம் உதவி பெறுகின்ற போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களது மனமும் பாதிக்கப்படும் என்பதை பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு புரிகின்றது, அல்லது அவர்களின் பார்வை அப்படி இருக்கின்றது. ஆகையால் ஆதரவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அனைத்து யூடியூபர்ஸுக்கும், அதாவது உதவி வீடியோ போடுகின்ற அனைத்து யூடியூபர்ஸுக்கும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கொஞ்சம் இந்த விமர்சனங்களை பார்த்து அதை சரியது புரியுது என்று பார்த்து உங்களிடம் உதவி பெறுகின்றவர்கள் பாதிக்கப்படாத வகையிலும் அதேவேளை ஏனைய விடயங்களையும் கருத்தில் கொண்டு ஆதரவாக மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு கண்மூடித்தனமாக அவர்களை மிரட்ட செல்லாமல், அல்லது அவர்களை தாக்க செல்லாமல், அல்லது காசிற்குத்தானே அவர்களை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று நினைக்காமல், அல்லது அவர்கள் மீது நீங்கள் பதிலுக்கு தனிப்பட்ட தாக்குள் நடத்தாமல் நீங்கள் அவர்களது விமர்சனங்களுக்கு பதிலை கூறிவிட்டு அதை திருத்திக் கொண்டு பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதிலே ஏதாவது புலை இருக்கின்றது, ஏதாவது தவறு இருக்கின்றது, இந்த கருத்தில் ஏதாவது புலை இருக்கின்றது அல்லது ஏதாவது தவறாக நான் சொல்லிவிட்டேன்னு சொன்னால் அது தொடர்பாக நீங்கள் சுட்டி காட்டலாம். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கின்றேன். என்ன சொன்னால் இப்படியான விடயங்களை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதாவது நியாயமாக ஒரு விடயம் முன்வைக்கின்ற போது மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பது தொடர்பாக பார்த்தால்தான் அனைத்து விடயங்களிலும் எது சரியான விடயமோ அதை பற்றி பேசக்கூடிய வகையிலே இருக்கும். மீனவர் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.